அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3. இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேண்டுகோள். எழுதியவர் தேனரசன். கீரை பாத்தியும் குதிரையும் காலமேக புலவர். சரிங்களா? இந்த 2 செயல்களை நம்ம படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இதை நம்ம கேள்வி பதிலாக படிக்க போகிறோம். நான் கேள்வி படிக்க உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதா பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்டோ இல்லை வீடியோ ஒரு முறை கேட்டுட்டோ திரும்பவும் இந்த கேள்விகளுக்கு பயிற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்க. ஒரு வேண்டுகோள். ஆசிரியர் பெயர் என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, தேனரசன். நம்ம ஷார்ட்கட் படித்தோம் இல்லையா? அரசே, மேகம் கருக்க, வானம்பாடியும் குயிலும் பறக்க, தென்றல் இதழை தொட, மண்ணும் ரோஜாவும் வாசனை வீசும் இயற்கையை போற்ற வேண்டும் வேண்டும் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசே அப்படின்னா தேனரசன். சரிங்களா? பாருங்க, 2வது கேள்வி. வனப்பிள்ளை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ, வனப்பு கூட்டல் இல்லை. 3வது கேள்வி. வார்ப்பு கூட்டல் எனில் சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் சி, வார்ப்பெனில். 4வது கேள்வி. நெடி பொருள் தருக. ஆப்ஷன் ஏ, நாற்றம். 5வது கேள்வி. பிரம்மாக்கள் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ, படைப்பாளர்கள். 6வது கேள்வி. வனப்பு பொருள் தருக. ஆப்ஷன் பி, அழகு. 7வது கேள்வி. தேனரசன் இதழ்களில் தவறானது எது? உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? நம்ம வானம்பாடி, குயில், தென்றல், வீச, இது 3மே பறக்கக்கூடியதாக இருக்கும். 3க்குமே ஒரு லிங்க் இருக்குது. இது 3மே இதழ் அப்படின்னு நம்ம படித்தோம். சரிங்களா? வெள்ளை ரோஜாங்கிறது கவிதை இதழ், கவிதை நூல். வானம்பாடி, குயில், தென்றல்ங்கிறது சரிங்களா? 8வது கேள்வி பாருங்க. ஏற பரியாகுமே, இதில் பரி என்பதன் பொருள் தருக. பரி அப்படின்னா குதிரை. ஆப்ஷன் பி. 9வது கேள்வி. வன்கீரை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் டி, வன்மை கூட்டல் கீரை. 10வது கேள்வி பாருங்க. கட்டி கூட்டல் அடித்தல் சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் பி, கட்டி அடித்தல். அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.